ஒன்று நாளாகமம் 20வது அதிகாரம். 1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். யோவாப் ரப்பாவை அடித்துச் சங்கரித்தான். 2. தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின்மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து பொன்னிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். 3. பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டுபோய் அவர்களை வாள்களுக்கும் இருப்புப்பாறைகளுக்கும் கோடரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடுங்கூட எருசலேமுக்கு திரும்பினான். 4. அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் இராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். 5. திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிறபோது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. 6. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் இராட்சத சந்ததியாயிருந்து 7. இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். 8. காத்தூரிலிருந்த இராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். 1 நாளாகமம் 21வது அதிகாரம். 1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. 2. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான்மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 3. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்களெல்லாரும் என் ஆண்டவனின் சேவகரல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின்மேல் குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். 4. யோவாப் அப்படிச் சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து 5. ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலிலெல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். 6. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். 7. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். 8. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தைச் செய்ததினால் மிகவும் பாவஞ்செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியீனமாய்ச் செய்தேன் என்றான். 9. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, 10. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகொள். அதை நான் உனக்குச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 11. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடிப்போகச் செய்யும் 3 மாதச் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? இவைகளில் ஒன்றை தெரிந்துகொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்துப்பாரும் என்றான். 13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார்.
ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தைத் தன் கையில் பிடித்து அதை எருசலேமின்மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்துக்கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். 17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ? நான்தான் பாவஞ்செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். 18. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போகவேண்டுமென்று தாவீதுக்குச் சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். 19. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். 20. ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடிருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்துக் கொண்டார்கள். ஒர்னானோ போரடித்துக் கொண்டிருந்தான். 21. தாவீது ஒர்னானிடத்தில் வந்தபோது ஒர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரைமட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். 22. அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். 23. ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்கதகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜனபலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். 24. அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்குச் சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி. 25. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறைபொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து. 26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்கதகன பலிபீடத்தின்மேல் இறங்கின அக்கினியில் அவனுக்கு மறுத்தரவு கொடுத்ததுமல்லாமல். 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார். 28. எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். 29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகனபலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. 30. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவசந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. 1 நாளாகமம் 22வது அதிகாரம். 1. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகனபலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். 2. பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்திலிருக்கிற அந்நியஜாதியாரை கூடிவரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான். 3. தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீல்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் 4. எண்ணிறந்த கேதுருமரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுருமரங்களை கொண்டு வந்தார்கள். 5. தாவீது, என் குமாரனாகிய சாலொமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய்ச் சவதரித்து வைத்தான். 6. அவன் தன் குமாரனாகிய சாலொமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து. 7. சாலொமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். 8. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தைச் சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய்.
நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்தப்பண்ணினாய். 9. இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலுமிருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின்மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். 10. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். 11. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்துச் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. 12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச்செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. 13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய், நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன், நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய்ச் சவதரிப்பாய். 15. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல்தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடிருக்கிறார்கள். 16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். 17. தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்துச் சொன்னது. 18. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடிருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக்கொடுத்தார், கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. 19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். 1 நாளாகமம் 23வது அதிகாரம். 1. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமானபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். 2. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரும்படி செய்தான். 3. அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர்பேராக எண்ணப்பட்டார்கள், தலைதலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. 4. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும் 5. 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி. 6. அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். 7. கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். 8. லாதானின் குமாரர் எகியேல் சேத்தாம் யோவேல் என்னும் 3 பேர், இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான். 9. சிமேயின் குமாரர் செலோமித் ஆசியேல் ஆரான் என்னும் 3 பேர், இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள். 10. யாகாத் சீனா எயூஷ் பெரியா என்னும் 4 பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள். 11. யாகா தலைமையாயிருந்தான், சீனா 2ஆம் குமாரனாயிருந்தான், எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். 12. கோகாத்தின் குமாரர் அம்ராம் இச்சார் எப்ரோன் ஊசியேல் என்னும் 4 பேர். 13. அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள், ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபங்காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். 14.
தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். 15 மோசேயின் குமாரர் கெர்சோம் எலியேசர் என்பவர்கள். 16 கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். 17 எலியேசருடைய குமாரரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை, ரெகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். 18 இச்சாரின் குமாரரில் செலோமி தலைமையாயிருந்தான். 19 ஹெப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமரியா, 3வது யாகாசியேல், 4வது எக்காமியாம். 20 ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இஷியா. 21 மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலெயாசார், கீஸ் என்பவர்கள். 22 எலெயாசார் மரிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். 23 மூசியின் குமாரர் மகலி, ஏதேர், எரேமோத் என்னும் 3 பேர். 24 தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர்த்தாப்பின்படியே தலைதலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையைச் செய்தார்கள். 25 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார், அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவாரென்றும். 26 இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும். 27 தாவீது அவர்களை குறித்துச் சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். 28 அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிராகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கடுத்த வேலையையும் விசாரிப்பதும். 29 சமூகத்தப்பங்களையும் போஜனபலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும். 30 நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றித் துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனபலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். 31 இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய்ச் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும். 32 ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையைச் செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது.